நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஆமாங்க கார்த்திக், இதுல வந்து நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, இந்த எம்பளத்தை பயன்படுத்துறது, பேப்பரை பயன்படுத்துறது, உருவாக்குறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஒரு ஆளால செஞ்சிட முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃபேக்கா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணி இந்த கணக்குல தான் ரிசர்வ் வங்கி பணத்தை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காட்டி அதே அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தருடைய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போலியாக அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆன மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியம் கார்த்திக் இந்த இரிடியம் கேஸ்ல? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னும் போது அவரோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு வாங்கி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. சரி. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங்கோட சிஸ்டம் என்னன்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் தான் வெரிஃபை பண்ணும். ஓகேங்களா? நேம் அதே நேம் தான் இருக்கான்னு வெரிஃபை பண்ணாது. அந்த சிஸ்டம் தான் நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால உங்க நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கும்போது நேம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு கீழே உங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தா கூட அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த நேம் தான் வரும். அவர் என்ன நேம் போடுறா அது சிஸ்டம் வெரிஃபை பண்றது இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் தான் கிரிமினல்ஸ் இருந்ததை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்றாங்க. இதுல வந்து இப்ப இந்த மாதிரி கேசஸ்ல வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இங்க பர்சனேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. லைக் அக்கார்டிங் டு செக்ஷன் 319 ஆஃப் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா புது ஆக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். ஏன்னா ஒரு ஆர்பிஐ ஆபீசரோட சிக்னேச்சரை போலியா அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நாளைக்கு அதுல ஒரு பெரிய அஃபென்ஸ் நடந்ததுன்னா அந்த ஆர்பிஐ ஆபீசரும் அதுல பிரச்சனை இருக்க மாட்டோம். ஓகே. ஸோ அதனால அவரோட சிக்னேச்சர் மிஸ்யூஸ் ஆயிருக்கும். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவங்க ஷோ பண்ற லெட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிக்னேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, சீல் இருக்கு. சீல் யூஸ் பண்ணும்போது அது ஆர்பிஐயோட ப்ராப்பர்ட்டியா வருது, சிக்னேச்சர்னு வரும்போது அது இண்டிவிஜுவலோட ப்ராப்பர்ட்டியா வருது. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து ஹி ஹாஸ் டு சேஃப்கார்ட் ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்காக அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். இது வந்து ஒரு பொதுவான நோக்கமும் இருக்கலாம், ஒரு சுயநலமும் இருக்கலாம், தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த சிஸ்டம்ஸை கொஞ்சம் வந்து ரீவேம் பண்ண வேண்டியது. அதாவது பேங்கிங் சிஸ்டம்ஸ், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை ரீவேம் பண்ணி பெரிய யூஸ் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா பிகாஸ் நீங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்டா செக்யூரிட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணீங்களோ அதை விட ஹெட்டா தான் வந்து கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி அதை வந்து நம்ம வந்து சேஸ் பண்ணி போகும்போது அது வேற லேயர் போயிட்டே தான் இருக்கும். பட் இன்ஸ்ட் ஆஃப் தட் இன்னொரு இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இதுல வீக்கான லிங்க் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் எலிமெண்ட் தாங்க. ஸோ ஹியூமன் எலிமெண்ட் தான் இதுல வீக்கான சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸ்ல வந்து நான் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்றோம், நார்த் இந்தியால போய் அரெஸ்ட் பண்றோம். அக்யூஸ்ட் அப்படின்னா இஸ் வெரி டேலண்டட், ஹைலி ஸ்கில்டு பர்சன், வெல் எஜுகேட்டட், நல்லா ஒர்க்கா. பட் இந்த மாதிரி நிறைய கிரிமினல் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், அந்த அக்யூஸ்டோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ என்ன சொன்னாருன்னா, லைக் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தேன், லைக் இவ்வளவு ஸ்கில்டா இருக்கீங்க, நீங்க வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாம், பிசினஸ் பண்ணிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன அப்படின்னா, சார் நான் யாரை ஏமாத்துறேன், பேராசை பிடிச்சவங்க முட்டாள், இவங்க 2 பேரை தான் நான் ஏமாத்துறேன், மற்றவங்க யாருமே வந்து நான் ஏமாத்தல, இவங்க 2 பேரால இந்த சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்கள மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்றேன் அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் கிரிமினல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இப்போ அவங்க முன்னாடி வந்து நம்ம பேராசை பிடிச்சவங்களா முட்டாளா அப்படின்றது அவங்க ஐடென்டிஃபை பண்றது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி இவர் தான் நம்ம டார்கெட் பண்ணணுன்றத விட பெருசா வந்து இப்ப சார் சொல்லியிருந்தாரு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைன்ல ப்ரொமோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்துல இருக்கு. அதே மாதிரி பை வேர்ட் ஆஃப் மவுத்தும் ப்ரொமோட் பண்றாங்க. சோ இப்படி வரும்போது இதை கான்சென்ட்ரேட் பண்ணி போறவங்க ஓகே ஈஸி மணி, குயிக் மணி, இன்ஸ்டன்ட் மணி இப்படின்னு போறவங்க தான் இதுல ட்ராப் ஆகுறாங்க. சோ இது வந்து லைக் டெக்னாலஜி வைஸ் நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது, பட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹியூமன் அவேர்னஸ். சோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் எந்த அளவுக்கு வந்து அவேர்னஸோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இப்போ வரைக்கும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி அவுட் சோர்ஸ். ஓகே, பிரச்சனைன்றது வந்துச்சுன்னா நம்ம போலீஸை பார்த்துக்கலாம், இல்ல வந்து சைபர் செக்யூரிட்டி அவங்க ஏன் ஒழுங்கா வேலை செய்யல, இல்ல கோர்ட் ஏன் வேலை செய்யல இப்படின்னு நம்ம போறதை விட இங்க நம்ம சமுதாயத்தை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப கரண்ட் சினாரியோ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுல ஏமாறாம இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேஃபா இருக்கலாம். ஓகே கார்த்திக், இப்போ பர்டிகுலரா இந்த ஒரு கேஸ், இந்த இரிடியம் கேஸை பொறுத்தவரை இதுல வந்து எதுவுமே த்ரூ வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்கிறது கிடையாதுங்க. இதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்குறது ஃபுல்லா கேஷா தான் வாங்குறாங்க. அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் அப்படிதான் கட்டுக்கட்டா பணமா தான் இதுல போகிறது. இந்த பெரும்பாலான இந்த வழக்குகளில் கைதாகக்கூடிய நபர்கள் எல்லாம் கூட ரொம்ப சீக்கிரத்தில் வெளியில் வந்துடுறாங்க. இதில் வந்து கன்விக்ஷனே கிடையாது. இதில் கன்விக்ஷன் ரேட்டே ஒன்றுமே பெரிய அளவில் இதுவரை தமிழ்நாடு போலீஸ் யாருக்கும் இந்த மாதிரி இந்த இரிடியம் ரிலேட்டட் வழக்கில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்ததா ஹிஸ்ட்ரியே கிடையாது. இந்த பர்டிகுலர் இந்த ஒரு கேஸில் இப்ப நீங்க சொன்ன இந்த ஆர்பிஐனுடைய ஆவணத்தை பயன்படுத்தி இந்த மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான்
முக்கிய குற்றமா இருக்கிறதுனால இது இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸா மாறுதா கார்த்திக் இது? கண்டிப்பாங்க. இப்ப ஆர்பிஐயோட வந்து லோகோவோ இல்ல ஆர்பிஐயோட சீலோ இல்ல ஆர்பிஐ ஆபீசரோட சிக்னேச்சரோ அவங்க யூஸ் பண்ணாம பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட பாதிப்பு. அது பிரச்சனை வந்து ஒரு இண்டிவிஜுவலோட. பணம் ஒருத்தர் கொடுத்தாரு, ஏமாந்தாரு, அது இண்டிவிஜுவலோட பிரச்சனை. சரி. பட் இதுல வந்து ஆர்பிஐயோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு பொது பிரச்சனையா மாறுது. சோ அதனாலதான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே கார்த்திக். கார்த்திக், நிறைய முறை இந்த ஆன்லைன்ல பணத்தை இழந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய முறை இந்த விவகாரம் சம்பந்தமா நம்ம பேசிய போது நீங்க ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது சொல்லிட்டு இருந்தீங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது அரசாங்கம் வேணா இதை கட்டுப்படுத்தலாம், டைம் வேணா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் சைனா போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை வந்து ஒரு வழியாக பிப்ரவரியில தான் இந்த ரியல் மணி கேமிங்கில் அந்த கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்திருக்கிறது. நேற்று எஸ்எம் சுப்பிரமணியம் ஜஸ்டிஸ் பெஞ்ச் தான் இந்த ஆர்டர் போட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு, இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ரெகுலேட் பண்ணுறது பிப்ரவரி 12 வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 1, இந்த கேம் வந்து ஒன்லி அடல்ட் தான் விளையாடணும், கிட்ஸ் விளையாடக்கூடாது. ஸோ இப்போ இந்த கேம் விளையாடுறவங்க அடல்ட்டா கிட்டா அப்படின்றத நீங்க வெரிஃபை பண்றதுக்கான ஒரு கேஒய்சி சிஸ்டம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேஒய்சி சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், ஓடிபி வந்து அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் அதுல ஏஜ் வந்து ஓகே இஸ் எ மேஜர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ ஷுட் அலோவ் தெம் டு பிளே திஸ் கேம் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 1. சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல வந்து லைக் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு டைம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல விளையாடக்கூடாது, 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்து உங்க கேம் வந்து யாரும் லாகின் பண்ண முடியாது, லாகின் பண்ண கூடாது, அந்த மாதிரி உங்க சிஸ்டம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி வந்து ஒரு அலர்ட், அதாவது ஒரு கேம் வந்து ஒரு 1 ஹவரா யாராவது விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டா ஒரு பாப்அப் வரணும். சோ அந்த பாப்அப்ல வந்து நீங்க 1 ஹவரா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற அலர்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சப்ஸ்டிக்வெண்டா ஒரு அரை மணி நேரமும் வந்து இந்த அலர்ட் வந்துட்டே இருக்கணும், ஒரு பாப்அப் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மணி ஸ்பெண்ட் பண்றாரு, லூஸ் பண்றாரு அப்படின்னும் போது அதுல வந்து ஸ்பெசிபிக்கா வந்து மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி இதுதான் அடிக்டிவ் இன் நேச்சர் அப்படின்ற மாதிரி, இந்த கேம் வந்து அடிக்டிவ் இன் நேச்சர், அதனால வந்து நீங்க சேஃபா விளையாடுங்கன்ற ஒரு காஷன் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. சோ இதுதான் வந்து பிப்ரவரி 12 வந்து அது கொடுத்த ரூல். அது வந்து வித் இமிடியட் எஃபெக்ட் அன்னில இருந்தே அது எல்லாருமே கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா சில கேமிங் கம்பெனி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, சில கேமிங் கம்பெனி டைம் கேட்டாங்க. சோ டைம் கேட்டதுனால திருப்பி வந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, 6 வீக்ஸ் டைம் கொடுக்குறோம், அந்த 6 வீக்ஸ் டைம்ஸ்ல எல்லாருமே வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாங்க. So most of the companies implement பண்ணிட்டாங்க except the companies who challenged it. சில கம்பெனிஸ் மட்டும் இந்த ரூல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. சோ கோர்ட்ல போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லைக் இது டிக்ளேர் பண்ணுங்க, இது செல்லாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோர்ட் வந்து ஏன் அப்படின்னு கேட்கும்போது இது கேம் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட லாயர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. கேமிங் கம்பெனி நிறைய பெட்டிஷன் போட்டுருந்தாங்க, பட் இதெல்லாம் ஒன்னா கிளப் பண்ணி தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமிங் கம்பெனியோட லாயர்ஸ் எல்லாம் வந்து இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இது ஏன் திருப்பி நீங்க வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோ அதுல கோர்ட் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இது வந்து கேம் பேன் பண்ணல, இது கேம் ஆஃப் சான்ஸ்னு நாங்க சொல்லல, அது கேம் ஆஃப் ஸ்கில் தான், அக்ரி பண்ணிக்கிறோம், we are not banning you but we are regulating you. அதுல வந்து பப்ளிக்கோட ஹெல்த் இருக்கு, பப்ளிக்கோட மென்டல் ஹெல்த்தும் இருக்கு, பிசிக்கல் ஹெல்த்தும் இருக்கு, அதே மாதிரி மானிட்டரி வெல்த்தையும் நாங்க கவனிக்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட கடமை, அதை தான் அவங்க ரெகுலேட் பண்றாங்க, இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல் பண்ண யாத்திரை ரிப்பெட்டிஷனே டிஸ்மிஸ் பண்ணாங்க. சோ டிஸ்மிஸ் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை கம்ப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத மேண்டேட்டரியா கொண்டு வராங்க. சோ இதுல இவங்க அப்பீல் போறாங்களோ இல்லையோ செகண்டரி, பட் இன்னி டேட் வரைக்கும் அது இட் இஸ் இன் ஃபோர்ஸ் and they need to follow that. ஓகே கார்த்திக், இப்போ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கா இல்ல வேற மாநிலங்கள்லயும் இந்த நடைமுறை இருக்குங்களா கார்த்திக்? ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல தான் கொண்டு வந்திருக்காங்க, இத பார்த்து ஃபாலோ பண்ணி இப்ப நிறைய ஸ்டேட்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கார்த்திக். அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு தான் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு டைமை வந்து ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதே மாதிரி மானிட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வீக்லி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, மந்த்லி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தான் இருக்கு. சோ தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இதுக்குன்னு தனியா ஒரு போர்டு இருக்கு, ஒரு அத்தாரிட்டி உருவாக்கி இருக்காங்க.
ஆமாங்க ஆமாங்க. இது 2023-22 ஆக்ட் படி அவங்கள தனியா ஒரு போர்டு, எக்ஸ்பர்ட் கமிட்டி போர்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அதுல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா. சோ அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து நிறைய பேர்கிட்ட இன்புட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதாவது வேற இந்தியாவுல வேற எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது இந்த ஆன்லைன் இந்த ரியல் மணி கேமிங் சம்பந்தமாக. இங்க ரியல் மணி கேமிங் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணது எதுவுமே இல்ல. எல்லாம் பேன் பண்ணது நிறைய ஸ்டேட்ஸ்ல பண்றாங்க. ஓகே. பட் ரெகுலேட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே ஓகே.